அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தவேக அமைச்சரவை இன்றும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. விசிக சார்பாக வன்னியரசும் ஐயுஎம்எல் சார்பாக ஷாஜகானும் அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தவேக ஆட்சி அமைக்க விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அமைச்சரவையில் பங்கேற்கும்படி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டதன் பேரில் தற்போது ஐயுஎம்எலும் விசிகவும் தவேக அமைச்சரவையில் பங்கேற்க இருக்கின்றன. இந்த நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக தற்போது அமைச்சரவை விரிவாக்கத்தில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தற்போது அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்கள் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னையில் கிண்டி மக்கள் பவனில் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கும் வன்னியரசு மற்றும் ஷாஜகான் ஆகிய இருவருக்கும் ஆளுநர் அர்லேகர் இன்னும் சற்று நேரத்தில் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். மேலும் விசிகாவினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் ஐயுஎம்எல் அதாவது இந்திய முஸ்லிம் லீக் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் தவேக ஆட்சியில் ஆதரவு அளித்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் இன்று பதவியேற்றுக் கொள்கிறார்கள். தமிழகத்தில் ஏற்கனவே 33 அமைச்சர்கள் பதவியேற்று உள்ள நிலையில் இன்று மேலும் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை வழங்கப்பட உள்ளது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என முதலில் குரல் கொடுத்த விசிகாவிற்கு இன்று ஆட்சியில் பங்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த இடத்திற்கு மிகவும் முக்கியமாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். வினோத், சற்று நேரத்தில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் மாளிகையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.